ஆதாம் ஏவாளின் கதை. தேவன் பூமியிலிருந்து சிறிதளவு களிமண் எடுத்து அதில் மனிதனின் வடிவத்தை உருவாக்கினார். பின்பு அதில் தன் ஜீவ சுவாசத்தை ஊதினார். இப்படியே மனிதன் உருவாக்கப்பட்டான். தேவன் அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார். தேவன் அவனை ஏதேன் என்னும் செழுமையான தோட்டத்தில் வாழச் செய்தார். ஏதேன் தோட்டம் சகல விதமான மரங்களால் நிறைந்திருந்தது. தேவன் ஆதாம் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என எண்ணினார். தேவன் ஆதாமிற்கு அயர்ந்த நித்திரை வரச் செய்து அவன் விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்கினார். தேவன் ஆதாமிற்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். ஆதாம் அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஏதேன் தோட்டத்தில் உள்ள சகலவற்றிற்கும் இவர்களை அதிகாரிகளாக வைத்தார். ஆனால் தோட்டத்திற்கு நடுவில் இருக்கும் ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்றும், அப்படி சாப்பிட்டால் அந்நாளிலே சாகவே சாவீர்கள் என்று கட்டளையிட்டார். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். ஒரு நாள் ஏவாள் தோட்டத்தில் இருந்தபோது சர்ப்பம் அவளிடம் பேசியது. இங்கிருக்கும் அனைத்து மரங்களின் பழத்தையும் நீ சாப்பிடலாம் என்று ஆண்டவர் கூறியுள்ளார் அல்லவா? ஏவாள் திரும்பி பார்த்து சர்ப்பம் பேசுவதை கண்டார். ஆமாம், தாங்கள் எந்த பழத்தையும் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கும் விருட்சத்தின் கனிகளை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று கூறினார். என்ன பேசுகிறாய்? நீ கூறுவது மிகவும் தவறு. இந்த ருசியான பழத்தை நீ சாப்பிட்டால் ஞானத்தை பெற்று நன்மை எது தீமை எது என அறிந்து கொள்ளுவாய். அது மட்டுமா, நீயும் தேவர்களைப் போல் ஆகிவிடுவாய். ஏவாள் அந்த பழத்தை பார்த்தாள். இது புசிக்க ஏற்ற பழம் என்று நினைத்தாள். ஆண்டவரை போல பலமும் புத்திசாலித்தனமும் இருந்தால் எப்படி இருக்கும்? முயற்சி செய்யலாமே என நினைத்தாள். சர்ப்பத்தின் பொய்யை நம்பி அந்த பழத்தை சாப்பிட்டான். பழத்தை ஆதாமிற்கும் கொடுத்தாள். ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டான். அந்த பழத்தை சாப்பிட்ட பின் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டது. தாங்கள் நிர்வாணிகளாய் இருப்பதை உணர்ந்து பயந்தனர். ஆண்டவர் அவர்களை அழைத்தார். ஆதாமே, எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் பாவம் செய்தபடியால் ஒளிந்து கொள்ளுவோம். ஆமாம், அப்படியே செய்வோம். ஆதாமே, நல்லதையும் கெட்டதையும் அறியும் ஞானத்தின் பழத்தை புசித்தீர்களோ? அதை நீங்கள் புசிக்க கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? இல்லை ஆண்டவரே, ஏவாள் தான் இதற்கு காரணம், நான் அல்ல. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் சாப்பிட்டேன். நீங்கள் எனக்கு கீழ்ப்படியாததால் இனி ஏதேன் தோட்டத்தில் பிரவேசிக்க கூடாது. இனி நீங்கள் கடினப்பட்டு வேலை செய்து விளையச் செய்து சாப்பிட வேண்டும். இனி உங்கள் வாழ்க்கை வழி நிறைந்ததாய் இருக்கும். அதற்கு பின்பு தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்திலிருந்து துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார்.